பிரபல சீன கார் உற்பத்தி நிறுவனமான BYD இந்தியாவில் விற்பனைக்கு வழங்கி கொண்டிருக்கும் கார் மாடல்களை ஒண்ணுதான் E6. இது ஒரு எலக்ட்ரிக் MPV ரக காரா இருக்கு. இந்தியாவில் விற்பனைக்கு வந்த முதல் MPV ரக எலக்ட்ரிக் கார் மாடல் இதுதான். இத்தகைய புகழ்பெற்ற கார் மாடலையே விரைவில் புதுப்பித்து விற்பனைக்கு கொண்டு வர இருக்கு BYD நிறுவனம். புதுப்பித்தலோட அடிப்படையில புதிய அம்சங்கள் பலவற்றை அந்த நிறுவனம் சேர்த்திருக்கு. புதிய அம்சங்களை சேர்ப்பதோடு நிறுவனம் நிறுத்திக்கொள்ள அதன் பெயரையும் நிறுவனம் மாற்றி இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக நிறுவனத்தோட தற்பொழுதைய டீசர் அமைந்திருக்கு. முன்னதாக இந்த கார் M6 அப்படிங்கிற பெயர்ல விற்பனைக்கு வரும்னு சொன்னாங்க. இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத விதமா புதிய பெயராக E-Max 7 அப்படிங்கிற பெயர்ல இது விற்பனைக்கு வர இருக்கு. உலக சந்தையிலையும் இந்த காரோட பெயரை மாற்றியே BYD விற்பனைக்கு வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில M6 எனும் பெயரையே உலக சந்தையில அது பயன்படுத்திட்டு இருக்கு. இந்த நிலையில இந்தியா ஒரு தனித்துவமான சந்தை அப்படிங்கறனால இங்க அந்த கார் ஒரு தனித்துவமான பெயர்லயே விற்பனைக்கு வரும்னு தெரிய வந்திருக்கு. மேலும் இதனோட புதிய பெயர் இந்த கார் 6 மற்றும் 7 இருக்கைகள் தேர்வில் விற்பனைக்கு வரும் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதனோட உடல் தோற்றத்துல பெரிய அளவுல மாற்றம் இருக்காது அப்படிங்கறதையும் தெரிய வந்திருக்கு. அதே நேரத்துல இதனோட லுக்க மெருகேற்றுவதற்காக பல அம்சங்களை இந்த நிறுவனம் வழங்கி இருக்கு. அந்த வகையில புதிய கிரில், மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட LED ஹெட்லைட் ஆகியவற்றை புதிய E-Max 7 எலக்ட்ரிக் MPV ரக கார்ல கொடுத்திருக்காங்க. அதே போல கணிசமான மாற்றங்களை இந்த காரோட உட்பக்கத்திலும் இது செஞ்சிருக்கு. அந்த வகையில காரோட உட்பக்கத்தோட லுக்க கூடுதல் பிரீமியமானதாக மாற்றும் பொருட்டு இரட்டை நிற அலங்கரிப்பை செஞ்சிருக்கு. தொடர்ந்து டிரைவிங் மோடை மாற்றும் அம்சமும் மாற்றப்பட்டு புதிய ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. மேலும் 12.8 அங்குல திறப்பும் வசதி கொண்ட டச் ஸ்கிரீன், வயர்லெஸ் செல்போன் சார்ஜர், பனரோமிக் சன்ரூஃப் மற்றும் வென்டிலேட் வசதி கொண்ட இருக்கைகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதே போல பாதுகாப்பு விஷயத்திலும் இந்த கார் மிக சிறந்ததா இருக்கும்னு தெரியுது. அந்த வகையில 6 ஏர்பேக்குகள், 360 டிகிரி பார்வை திறன் கொண்ட கேமரா, டயர் மானிட்டரிங் சிஸ்டம் மற்றும் அனைத்து வீல்களிலும் டிஸ்க் பிரேக்குகள் ஆகியவை இதுல கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து லெவல் 2 அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டமும் இந்த கார்ல இடம்பெற இருக்கு அப்படின்றது கன்ஃபார்மான ஒரு நியூஸ்.